ஓம் லதாக்கா, நாங்கள் இந்த வீடு முழுக்க ரெண்ட் பண்ணுறோம். நாங்கள் மேலே 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு நாள் முழுக்க வந்து நின்று நீங்கள் இங்கே குளம் இதுகளுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். பீச் இருக்குது, பிக் ஆப்பிள் இருக்குது, அதுக்கெல்லாம் போகலாம். என்ன கேட்டு நீங்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க? இது வந்து நாங்கள் $150 கொடுக்குறோம். நாங்கள் மேலே 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு 7 பேர் தங்கலாம், அவ்வளோது கொடுக்குறோம். நாங்கள் நான் கனப்பேர் வரினமெண்டா எங்களுக்கு கொஞ்சம் கட்டாது தானே. அப்போ ஆக்கள் வர்றதை பொறுத்து கொஞ்சம் கூட்டுவோம். மற்றும்படி நான் சொன்ன மாதிரி ஜாம்பெட்டை இன்பம் பெருக வையம்னு சொல்லி அப்படி தான் கொடுக்குறது. என்றால் நாங்கள் இங்கே இருக்கிறது இல்லை. அப்போ மிருகங்கள் எல்லாம் இருக்குது. கனப்பேர் வந்து என்ன செய்யணும்டா, இந்த வெள்ளக்காரர் எல்லாம் என்னத்துக்கு வரையினோம்டா கோட் வாட்சிங் அண்டு இதில் ஒரு கதிரியை போட்டுட்டு இந்த ஆடுகள் மேய்கிறத பார்த்து கொண்டு இருக்கணும், தங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங் ஆமண்டு. அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அமெரிக்காவில் இது ஒரு பெரிய ஹாபி. ஆடு சாப்பிட்றது, ஆடு மேய்கிறத பார்க்க. அது வந்து ஆடு வந்து இந்த அரையடிக்கு மேலே இருக்கிறதுகளை தான் எனக்கு ஹாபிக்கு வியெல்லாம் சாப்பிடும். அப்போ இந்த அன்னைக்கு நம்ம இப்படி இருந்து சாப்பிட்றதுக்கு அவையிலே சரியான விருப்பம். வீட்டுக்குள்ளே போகிறத விட இதுக்குள்ளே இருந்து சாப்பிடுவினோம். அப்போ நிறைய பேர் நீங்கள் பகலில் வந்து நின்றுட்டும் போகலாம், இரவு நிற்கலாம், உங்களுக்கு சரியான ப்ரைவேசியாக இருக்கும். நாங்கள் அப்போ தம்பி ஆட்டுக்குட்டியை பிடிச்சி நம்மளே ஆடினாரா? நிற்கிறேன். சரி சரியா. இப்போ எங்களை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பொறாமப்பட போயினோம். ஜியா ஏன் தங்களை விட்டுட்டு போனான்ட்டு. இன்னொரு நாளை புக் பண்ணிட்டு சொல்லி போட்டு வாங்க. நாங்கள் இப்போ ஆக்கள் வந்தால் நாங்கள் நிற்கிறேன். என்னென்னா அது அவை இந்த ப்ரைவேசி, அவையில் தங்களோட நண்பர்களோட தண்டிவினம் சரிதானே. ஆனால் சாப்பாடு சில நேரம் கேட்டால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நந்தா கேட்ரிங் வந்து இங்கே ஒரு மணித்தியாலத்திலே சொல்லி ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். இங்கே கெட் டுகெதர் எல்லாம் செய்யலாம், எதுவும் செய்யலாம். இங்கே நாங்கள் பறை திருவிழா இங்கே தானே செய்தனா பெருசாக என்ன. அப்போ 742 பேர் வந்தது என்ன, அவ்வளோ பேர் வரும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன லெவல்லு அப்படி இப்படியெல்லாம் செய்யலாம். உள்ளுக்குள்ளே தான் செய்யணும், கோல் தான் செய்யணும்னு சொல்லி ஒரு இது இல்லை. இப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பர்த்டே எல்லாம் இங்கே செய்வினா. கல்யாணம் எல்லாம் இந்த வெள்ளக்காரெல்லாம் நிறைய பேர் கல்யாணம் எல்லாம் செய்திருக்கணும். அப்படி மற்றது இப்போ இந்த ஏரியாவுக்கு வெளியால பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்குது? ஏன்னா தெரியும் நல்ல எல்லாம். இப்போ நான் உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறேன். லிட்டில் லேக்னு சொல்லி இருக்குது. அது உண்மையாக ஒரு லேண்ட் லாக் லேக்னு சொல்கிறேன். அந்த எங்களோட குளம் மாதிரி, அது உண்மையாக குளம் மட்டும் தான் சொல்லணும், வேறு இதுகளோட தொடர்பு இல்லை. இப்போ நீங்கள் இங்கே கணக்க பீச்சுகளுக்கு போனீங்கன்னா அதுகள் வந்து வேறு லேக்குகளோட தொடர்பு. இது இப்படி சின்ன சின்ன இதுகள் வந்து கலப்பு இல்லை, அப்படியே இல்லாமல் இருக்கும். கண்டாமினேஷன் இல்லை என்ன இருக்கு. முறிப்பு குளம் என்ன சொல்லுது? அப்படியே அதுல முங்கி விழணும் போல கிடக்குது, நீங்கணும் போல இருக்குது. தேங்க்யூ அண்ணா, நல்ல இடம். நெக்ஸ்ட் டைம் அங்கே டீமோட வர போறேன். ஜியா அது மாதிரி யாரும் வர்றாக்கள் எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணி சேர்ந்து வரலாம். ஓகே. அண்ணா நகர் வீதியா? அது அண்ணா நகர் வீதியா தந்து கொண்ட இப்படி இருக்கிறது. கோயில்களுக்கு போய்க்கலாம், மலைகளுக்கு இந்த இந்த எங்களுக்கு வர இந்த ஒழுங்கையை பார்த்து தான் நானும் துணைவியாரும் மிரண்டு இந்த இதவே எங்கிட்ட இந்த வீட்டையே வாங்கினேன். நல்லா பார்த்தீங்களா அப்படி இருக்குது. ஏதோ 1.1 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அங்கே இருந்து, ரோட்டில் இருந்து, பெரிய ரோட்டில் இருந்து. அப்போ அதனால் பிள்ளைகள் நான் இது மிருகங்கள் கூடி போக மாட்டேன் மெயின் ரோட்டுக்கு. பூச்சி பூச்சியில் அதாக்கா இதில் வந்து இந்த போய் நம்ம வந்து மலமலண்டு எல்லாமே வேண்டாம். இது குத்தினாலும் நல்லதுன்னு சொல்லுவேன். என்னென்னா நிறைய வருத்தங்களுக்கு எல்லாம் புது கண்டுபிடிப்புகள்லாம். மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கணும், ஊன்சோறு சாப்பிட்றேன்னு வியலோட சேர்ந்து. நன்றி. உங்களுக்கு தர்றதை நாங்கள் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை.